மதச்சார்பின்மை. இறையாண்மையும் சமநலச் சமுதாயமும் மதச்சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் கொண்ட நாடு இந்தியா. இறையாண்மையும் சமநலச் சமுதாயமும் மதச்சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் கொண்ட நாடு இந்தியா. இந்திய நாடு பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்களையும், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்களையும், பல்வேறு மதங்களை பின்பற்றுகின்ற மக்களையும் கொண்டிருந்தாலும் அனைத்து மக்களும் இந்தியர் என்ற உணர்வுடன் ஒன்றுபட்டு திகழ்கிறார்கள். இந்திய நாடு பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்களையும், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்களையும், பல்வேறு மதங்களை பின்பற்றுகின்ற மக்களையும் கொண்டிருந்தாலும் அனைத்து மக்களும் இந்தியர் என்ற உணர்வுடன் ஒன்றுபட்டு திகழ்கிறார்கள். அனைத்து மக்களும் தங்கள் நம்பிக்கை வழியில் சுதந்திரமாக செயல்பட வழிவகுப்பதே மதச்சார்பின்மையாகும். அனைத்து மக்களும் தங்கள் நம்பிக்கை வழியில் சுதந்திரமாக செயல்பட வழிவகுப்பதே மதச்சார்பின்மையாகும். இந்தியாவில் பல்வேறு மதங்கள் பின்பற்றப்படினும் அம்மதங்களை பின்பற்றுவோர் ஒருவரை ஒருவர் மதித்து ஒற்றுமையுடன் வாழ்வதை மதச்சார்பின்மை தத்துவம் வலியுறுத்துகிறது. இந்தியாவில் பல்வேறு மதங்கள் பின்பற்றப்படினும் அம்மதங்களை பின்பற்றுவோர் ஒருவரை ஒருவர் மதித்து ஒற்றுமையுடன் வாழ்வதை மதச்சார்பின்மை தத்துவம் வலியுறுத்துகிறது. அனைத்து மதங்களையும் நடுநிலையோடு பார்ப்பதையும் சமமாக பாவிப்பதையும் மதச்சார்பின்மை உறுதி செய்கிறது. அனைத்து மதங்களையும் நடுநிலையோடு பார்ப்பதையும் சமமாக பாவிப்பதையும் மதச்சார்பின்மை உறுதி செய்கிறது. அனைத்து மதங்களையும் நடுநிலையோடு பார்ப்பதையும் சமமாக பாவிப்பதையும் மதச்சார்பின்மை உறுதி செய்கிறது. இந்த மதச்சார்பின்மை கொள்கையை நிலைநாட்டவும் மேம்படுத்தவும் இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசு பாடுபடும். மதச்சார்பின்மை கொள்கையை நிலைநாட்டவும் மேம்படுத்தவும் இந்திய பிரதமர் வேட்பாளர் தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் மத்திய அரசு பாடுபடும்.